ஸோ மேஷத்துக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தால் போதும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், வீடு கட்டிக்கலாம், நிறைய தொழில் பண்ணலாம், தனியாகவே தொழில் ஆரம்பித்து பண்ணலாம். இவ்வளோ நாள் நான் அடிமையாக இருந்துட்டேன், என்னால் போதும் போதும்னு ஆயிடுச்சு, எனக்கே இப்போ 55 வயசு ஆகுது, இல்லை 60 வயசு ஆகுது, நான் இனி என் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷத்துக்கு கூட சக்ஸஸ் ஆகும். அப்போது சின்ன வயசு பசங்களுக்கு தான் கிடையாது, வயசில் பெரியவங்களுக்கு கூட மேஷம் பெரிய லெவலுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இது வரைக்கும் பார்க்காத பணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஸோ மேஷத்துக்கு ஆக மொத்தத்தில் நல்லது இருந்தாலும் வயிறு பார்த்துக்கணும். மேஷம் வயிறில் அதிகமான ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க யாருன்னா மேஷம். கழிவுகளை கரெக்டாக வெளியேற்றுறதுக்கு மேஷம் கற்றுக்கணும். அடுத்தது நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வரும். அது ஏன் வரும்னா மேஷம் தூங்காது. எப்பயுமே சும்மாவே இருந்தாலும் ஒரு ஃபோன் வருதா இல்லைன்னு பார்க்காத, வாட்ஸ்அப்பில் மெசேஜே இருக்காது, ஆனால் தேடி தேடி தடவிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது சலூனில் எப்பயுமே இந்த ஷேவுக்காக போடுறாங்களே சோப்பு, அது போல் ஃபோனை வச்சுக்கின்னு தடவிக்கினே இருக்கக்கூடிய ராசியில் எது பார்த்தா மேஷம். இதெல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியாவிலேருந்து வந்துடணும். கொஞ்சம் பாருங்கள், எல்லாமே சந்தோஷம். ஆனால் அப்டேட் நிறைய பண்ணுவாங்க, நிறைய வெளி உலக நாலேஜ் எல்லாம் இருக்கும். நம்ம பொது பலனாக பேசிட்டு தான் இப்போ மேஷம் எடுத்திருக்கோம். அதனால் மேஷத்துக்கு நிறைய நல்லது நடக்கும். உடற்பயிற்சி செய்வது, விநாயகரை வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, அனுமனை வழிபாடு செய்வது. மேஷத்துக்கு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? இப்போ மற்றவங்க விஷயத்தில் கோபப்படக்கூடாது. உங்களுக்கு வேலையில் சரியா இல்லையா, ஐயா சாமி நீ கிளம்பு நின்னும், அவரை வச்சுக்கின்னு மாரடிக்கக்கூடாது. கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லன்னு இருக்கணும். குடும்பத்தில் மட்டும் மேஷம் நேரம் ஒதுக்குனா வெளியிடம், தொழில், உத்தியோகம்லாம் நல்லா இருக்கும். மேஷத்துக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதே யோசிச்சுட்டு இருக்கும். அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வெளியில் வரணும். நிறைய உழைப்பாளிகள், நிறைய பேருக்கு தோல் கொடுப்பவர்கள் யார் என்று பார்த்தால் மேஷம். ஸோ இவ்வளோ கம்பீரமாக இருக்கக்கூடிய நீங்கள் சும்மா பதட்டப்படுறதெல்லாம் வேஸ்ட். இந்த வருஷம் ஜாலியாக இருந்தால் மேஷத்துக்கு பெரிய சக்சஸ். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.